Welcome back students. Today we are going to learn chapter 3 exercise 3.4. The first question, tell whether the following is certain to happen, impossible, can happen but not certain. So three things வந்து நம்ம choose பண்ணணும். ஓகேவா, இங்கே 5 questions கேட்டிருக்காங்க. இதில் இந்த 3 certain to happen, impossible, can happen but not certain. Certain to happen என்னது நிச்சயமாக நடக்கும். Impossible, it is not possible. ஓகேவா, அது வந்து நடக்காது அப்படின்னு அர்த்தம். Can happen but not certain, நடக்கும் ஆனால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஓகேவா, ஸோ இதை மாதிரி இந்த 3 இதை நம்ம இந்த 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி போடணும். ஓகே, த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யூ ஆர் ஓல்டர் டுடே தேன் எஸ்டர்டே. ஸோ நம்மளுக்கு டே பை டே என்ன ஆகும்னா நம்மளோட ஏஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நேற்றை விட இன்றைக்கி நம்ம வந்து ஏஜ் கூடியிருக்கும். ஓகேவா, நம்ம நேற்றை விட இன்றைக்கி வந்து வயதானவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ வயதானவர் மீன்ஸ் நம்மளோட ஏஜ் ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இட் இஸ் ஹேப்பன். ஓகேவா, நம்மளுக்கு நேற்றை விட இன்றைக்கி வந்து ஒரு 1 டே நம்மளோட ஏஜில் கூடியிருக்கும் அப்படி தானே. ஸோ சர்டன் டு ஹேப்பன், நிச்சயமாக நடக்கும். ஓகேவா. அண்ட் செகண்ட் ஒன், எ டாஸ்ட் காயின் வில் லேண்ட் ஹெட்ஸ் அப். ஒரு காயினை நம்ம டாஸ் பண்ணுறோம், டாஸ்னது சுண்டி விடுறோம் அப்படின்னா, தூக்கி எறிதோம் இல்லை சுண்டி விடுறோம் அப்படின்னா ஹெட்டும் விழலாம் டெய்லும் விழலாம். ஸோ ஹெட்ஸ் அப், நம்மளுக்கு ஹெட்டு தான் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேன் ஹேப்பன் பட் நாட் சர்டன், விழலாம் ஆனால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஓகேவா. ஸோ த செகண்ட் ஆன்சர் இஸ் கேன் ஹேப்பன் பட் நாட் சர்டன். த தேர்ட் ஒன், எ டை வென் டாஸ்ட் ஷால் லேண்ட் அப் வித் 8 ஆன் த டாப். ஸோ ஒரு டையில் வந்து ஒரு டை எடுத்தோம் அப்படின்னா அதில் 6 ஃபேஸஸ் தான், 1லேருந்து 6 வரைக்கும் தான். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் ப்ராபபிலிட்டியில் பார்த்தோம். ஸோ அந்த டை நீங்கள் அந்த பகடையெல்லாம் விளையாடுவீங்களா, அதில் வந்து 1லேருந்து 6 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ 8 வருமா? நோ. ஓகேவா. ஸோ இட் இஸ் இம்பாசிபிள். ஓகேவா, இந்த அவுட்கம் வந்து இம்பாசிபிள். ஸோ ஃபோர்த் ஒன், த நெக்ஸ்ட் டிராஃபிக் லைட் சீன் வில் பி க்ரீன். ஸோ நம்ம டிராஃபிக் லைட் பார்த்துருப்போம். ஸோ அதில் நெக்ஸ்ட் என்ன விழும் அப்படிங்கிறது நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ கேன் ஹேப்பன் பட் நாட் சர்டன், விழலாம். ஓகேவா, அது நடக்கலாம் ஆனால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஓகேவா, அது நிச்சயம் கிடையாது, நடக்கும் ஆனால் அதில் நிச்சயம் இல்லை. சர்டன்னா நிச்சயமாக, கண்டிப்பாக. ஸோ நடக்கலாம், நிச்சயம் கண்டிப்பாக அது நடக்குமான்னு தெரியாது. ஓகேவா. ஸோ கேன் ஹேப்பன் பட் நாட் சர்டன். ஸோ வேறு ஆரஞ்ச் ரெட் இந்த மாதிரி லைட்ஸ் கூட நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டை வந்து நம்ம டிராஃபிக் லைட்டில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஆன்சர் என்னது? கேன் ஹேப்பன் பட் நாட் சர்டன். ஸோ த ஃபிஃப்த் கொஸ்டின், டுமாரோ வில் பி எ க்ளவுடி டே. ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக க்ளவுடிய மேகமூட்டமாக தான் நாள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெதர் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. இருந்தாலும் சம்டைம்ஸ் அது சேஞ்சஸும் இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன போடணும்னா கேன் என்ன இந்த 3 இதில் எதை சூஸ் பண்ணுவீங்க? சர்டன் டு ஹேப்பன், இம்பாசிபிள், கேன் ஹேப்பன் பட் நாட் சர்டன். ஸோ கண்டிப்பாக நடக்கும் அது அந்த மீனிங் வருமா, இல்லை இம்பாசிபிள் நடக்கவே நடக்காது, அண்ட் கேன் ஹேப்பன் பட் நாட் சர்டன். ஸோ நடக்கலாம் ஆனால் நிச்சயமாக கிடையாது, நிச்சயமாக இருக்காது. ஓகேவா, நிச்சயம் கிடையாது. ஐ மீன் கண்டிப்பாக அதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ கேன் ஹேப்பன் பட் நாட் சர்டன் இஸ் த ஆன்சர். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் டைம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் செகண்ட் ஒன், there are 6 marbles in a box with numbers from 1 to 6 mark on each of them. ஸோ ஒரு பாக்ஸில் 6 மார்பிள், நம்ம மார்பிள்ஸ்லாம் நம்ம வீட்டில் டைல்ஸ் அந்த மார்பிள்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ ஒரு பாக்ஸில் how many marbles? 6 marbles. ஸோ அந்த 6 மார்பிள்ஸ்க்கும் மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு நேம் இருக்க மாதிரி அந்த மார்பிள்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க? மார்க் பண்ணியிருக்காங்க 1லேருந்து 6 வரைக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் மார்பிளுக்கு 1, செகண்ட் மார்பிளுக்கு 2. ஸோ 1லேருந்து 6 வரைக்கும் அந்த மார்பிளுக்கு நேம் அந்த நம்பரை நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் எ மார்பிள் வித் நம்பர் 2? ஸோ இப்படி மார்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் வந்து 1, 2 அதே மாதிரி 6 வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க? மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 3, 4 and 5. ஸோ 6 மார்பிள்ஸை நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 அந்த இந்த நம்பர் 2 ஐ மீன் இந்த செகண்ட் மார்பிள் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகேவா, செகண்ட் மார்பிள் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டியை பார்க்கணும். ஸோ ப்ராபபிலிட்டினாலே நம்ம என்ன பார்த்தோம் ப்ரீவியஸ் கிளாஸில் ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஸோ இந்த மார்பிள் 2 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டினா அப்போ ஃபேவரபிள் அவுட்கம் என்னது? 2 விழுறதுக்கான ஃபேவரபிள் அவுட்கம் வந்து ஒன்லி 1. ஸோ டோட்டல் மார்பிள்ஸ் 1 to 6 வரைக்கும். ஓகேவா, 1, 2, 3, 4, 5, 6 மார்பிள்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் 2. இந்த நம்பர் 2 மார்பிளை வந்து நம்ம
ட்ரா பண்ணுறோம் இல்லாட்டி எடுக்கிறோம் நம்பர் 2ங்கிற மார்பிள்ஸை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் 1லேருந்து 6 வரைக்கும் how many times in 2 நம்பர் 2 மார்பிள்ஸ் ஒன்லி 1 டைம். ஓகேவா? 1லேருந்து 6 வரைக்கும் உள்ள மார்பிள்ஸில் நம்பர் 2வை மட்டும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எத்தனை டைம் எடுக்க முடியும்னா ஒன்லி 1 டைம். ஓகேவா? ஸோ listen, here the number of favorable outcome divided by total number of outcomes. So favorable outcome அப்படின்னா நம்பர் 2ங்கிற மார்க் பண்ணியிருக்கிற மார்பிளை ஒன்லி 1 டைம் தான் நம்ம எடுக்க முடியும். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ், ஸோ இங்கே மார்பிள்ஸ் எத்தனை இருக்கும் 1லேருந்து 6 வரைக்கும், அப்போது 6 ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வந்து 6. ஸோ 1/6. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாம்பிள் ஸ்பேஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ த சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் அன் எக்ஸ்பிரிமெண்ட் இஸ் த நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் outcomes of that experiment. That means எக்ஸ்பிரிமெண்ட்னா என்னென்னா ஒரு டையை நம்ம ஒரு டையை த்ரோ பண்ணுறது, ஒரு காயினை டாஸ் பண்ணுறது. இப்போ இந்த சம்மில் வந்து மார்பிள், ஓகேவா? 1லேருந்து 6 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்க மார்பிளில் 2ங்கிற மார்க் பண்ணியிருக்கிற மார்பிளை மட்டும் நம்ம எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி, ஐ மீன் அந்த ப்ராபபிலிட்டினா என்னது, பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கும். ஸோ அதுதான் என்னது எக்ஸ்பிரிமெண்ட். ஓகேவா? the sample space of an experiment is the number of all possible outcomes of that experiment. ஸோ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே மார்பிள்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் outcomes, that means total number of marbles என்ன அப்படின்னா 6. ஸோ n of s அந்த சாம்பிள் ஸ்பேஸ்க்கு ஒரு நோட்டேஷன், ஐ மீன் அதை நோட் பண்ணுறதுக்காக டினோட் பண்ணுறதுக்காக n of s அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ n of s எவ்வளவுனா 6 மார்பிள்ஸ் இருக்குது. ஸோ 6, ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் மார்க் வித் த நம்பர் ஃப்ரம் 1 to 6 equal to 6. ஸோ அந்த 1லேருந்து 6 மார்பிள்ஸ் இருக்குது, அதில் 1 2 3ன்னு மார்க் பண்ணியிருக்காங்க அந்த மார்பிள்ஸை. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ், ஐ மீன் டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் மார்க் வித் த நம்பர் 1 ஃப்ரம் 1 to 6. ஸோ 1லேருந்து 6 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிற மார்பிள்ஸ் எவ்வளவு அப்படின்னா 6. ஓகேவா? ஸோ n of sங்கிறது இந்த எக்ஸ்பிரிமெண்ட் தான். ஸோ நம்பர் n of s equal to 6, that is the sample space. ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த நம்பர் 2ங்கிற மார்பிளை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் மார்பிள் மார்க் வித் 2ன்னு மார்க் பண்ணிக்கிற அந்த மார்பிளை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ ஒன்லி 1 டைம் தானே, 1லேருந்து 6 வரைக்கும் நம்ம 2 மார்க் பண்ணியிருக்கிற மார்பிளை எடுக்கணும்னா ஒன்லி 1 டைம் தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ therefore n of e, ஓகேவா? n of e equal to, that means number of favorable outcome. ஓகேவா? n of e நானது number of favorable outcome, n of sங்கிறது total number of possible outcome. ஓகேவா? ஸோ n of e equal to 1. ஸோ probability equal to இதை ஃபார்முலா, ஐ மீன் அந்த ப்ரீவியஸில் பார்த்தோம்ல favorable outcome, number of favorable outcome divided by total number of outcome. ஸோ அதை வந்து ஷார்ட்டாக நம்ம n of e by n of s, sங்கிறது n of sங்கிறது என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஸோ இங்கே 6 மார்பிள்னா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் 6. n of eங்கிறது அந்த 2 மார்பிள் 2 மார்க் பண்ணியிருக்க 2ங்கிற மார்பிளை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ 1. ஸோ 1/6 is the answer. Okay. And the next question, what is the probability drawing a marble with number 5? So same. ஸோ அங்கே 2ங்கிற மார்பிளை நம்ம மார்க் பண்ணியிருக்கிற மார்பிளை எடுக்கிறதுக்கு ஒன்லி 1 ஃபேவரபிள் அவுட்கம் தான். அதே மாதிரி தான் இங்கே நம்பர் ஆஃப் மார்பிள் மார்க் வித் 5. ஸோ 5 மார்க் பண்ணியிருக்க மார்பிளை how many times we get it? Only 1 time. Okay. So n of e equal to 1, probability n of e by n of s is the formula. Okay, n of e by n of s. n of e na favorable outcome, number of favorable outcome divided by total number of possible outcomes இல்லை total number of outcomes. So இங்கே வந்து 6 marbles தானே, அதனால 6. ஸோ அந்த 5ங்கிற நம்பர் மார்க் பண்ணியிருப்பாங்களா அந்த மார்பிளை ஒன்லி 1 டைம் நம்ம எடுக்க முடியும். அந்த 6 மார்க் பண்ணியிருக்கிறதுல 5 only 1 time தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ 1/6. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், third sum, a coin is flipped to decide which team starts the game. What is the probability that your team will start? ஸோ நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்துருப்பீங்க காயின் டாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த காயின் டாஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டியை கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு காயினில் 2 ஃபேஸஸ் இருக்கும், ஒன்லி ஹெட் அண்ட் டெய்ல். ஓகேவா? 2 ஃபேஸஸ், ஹெட் இருக்கும் டெய்ல் இருக்கும். ஸோ நம்ம காயின் டாஸ் பண்ணும்போது ஹெட் விழலாம் டெய்லும் விழலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம ப்ரீவியஸ் அந்த ப்ராபபிலிட்டியில் எக்ஸாம்பிளே பார்த்தோம். ஸோ அதுக்கான ஈவெண்ட் என்ன அப்படின்னா 1/2. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், a coin has 2 faces. How many faces? 2 faces, head and tail, 2 faces இருக்கும். therefore sample space, sample space என்னது
total number of possible outcomes. So n of s equal to 2. 2 phases இருக்கா, அதனால n of s என்னது 2. So number of successful event, அந்த நிகழ்வு அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்ம காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட் விழும் இல்லாட்டி டெயில் விழும், ஏதா ஒன்று தான் விழும். ஓகேவா? ஸோ n of e equal to 1. ஓகே, இது ஃபேவரபிள் அவுட்கம் இல்லாட்டி n of சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட். ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹெட் ஆர் டெயில் விழும். ஸோ அது ஒன்லி ஒன், அந்த ஹெட்டோ டெயிலோ ஒன்லி ஒன் ஈவெண்ட்டு தான் நடக்கும். ஸோ ஈவெண்ட்னு என்னது அந்த நிகழ்வு. ஓகேவா? ஸோ ஒன்லி ஒன் டைம் தான், ஒன்று டெய்ல் இருக்கலாம் இல்லை ஹெட் இருக்கலாம். ஸோ அந்த ஈவெண்ட் ஒன் ஏதாவது ஒன்று தானே இருக்கும், டெய்ல் இருக்கும் இல்லாட்டி ஹெட் இருக்கும், அதனால் ஒன்லி ஒன். ஸோ therefore required probability equal to n of e by n of s. ஸோ இங்கே ஹெட் விழுந்திருக்கலாம், டெய்ல் விழுந்திருக்கலாம், ஆனால் ஹெட்டோ டெய்லோ ஏதோ ஒன்று தான் விழுந்திருக்கும், அதனால தான் 1 by total number of possible outcome. ஸோ 2 possible outcomes இருக்குது, ஹெட்டும் விழலாம் டெய்லும் விழலான்ட்டு. ஸோ அதனால் 2 போட்டுக்கும். ஸோ the answer is 1 by 2. Students, I hope all of you understand chapter 3 well. So today's homework, learn thoroughly chapter 3, exercise 3.3 and 3.4. Okay, thank you.